ஒன்று சொல்றாங்க. அதை கேட்ட மனோஜ் பார்த்தீங்கன்னா என்னம்மா நீயம்மா அவங்கள பத்தி இப்படி பேசுற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மனோஜ் அண்ட் விஜய் இவங்கள பத்தியும் மனோஜ்கிட்ட ஒன்று சொல்றாங்க. அதை கேட்ட மனோஜ் பார்த்தீங்கன்னா கொய்யால என்னம்மா இப்படி சொல்லிட்டு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. மட்டும் இல்லாம இந்த கிறிஸ் விஷயத்துல மனோஜ் ஒரு வார்த்தையை விட்டுறாரு. அதை கேட்ட ரோகிணி பார்த்தீங்கன்னா கோவத்துல கொந்தளிச்சு அப்படியே சீறி பாயிரா. அதை கேட்ட மனோஜ் பார்த்தீங்கன்னா ஐயோ என்னடா இப்படி கோவப்படுறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி முத்துவோட வீட்டில் ஒரு பயங்கர வாக்குவாதத்துக்கு அப்புறமா அந்த மாதிரி மனோஜை கூப்பிட்டு இந்த மாதிரி ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா உங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு இல்லை நீயும் உங்க அம்மாவும் ஏன்டா இவ்வளவு மட்டமா இருக்கீங்க நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டேன். என்ன அந்த சின்ன பையன் கிறிஸ்ட பத்தி இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்க அவங்க அம்மாவை நீங்க நேர்ல பாத்திருக்கீங்களா அப்படி பார்க்காத ஒருத்தவங்க எப்படி நீங்க வாய்க்கு வந்தபடி கண்டபடி பேசுறீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட கேவலமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த தத்தெடுக்கிற விஷயத்துல இந்த மாதிரி மீனா முத்து இந்த மாதிரி அந்த பையனை நாங்க தத்தெடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிருப்பாங்களா அதுக்கு விஜயம் மனோஜும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோட அம்மா ரோகிணி தான் அப்படின்னு தெரியாம இந்த மாதிரி அந்த பையனோட அம்மாவை திட்டுற மாதிரி பயங்கரமா திட்டி இருப்பாங்க. சோ அதெல்லாம் ரோகிணி கேட்டு தான் அந்த மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்டா அப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்க நான் கூட நினைச்சேன் நீ வந்துட்டு கொஞ்சமாவது மனசாட்சியோட இருப்ப அப்படின்ட்டு. ஆனா நீ பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ மனசே இல்லாத ஒரு மனுஷன் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. இன்னும் சொல்ல போனா உன்னையும் உங்க அம்மாவை விட முத்து மீனா ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. யார் எவருன்னு தெரியாத பையனுக்காக அப்படி பேசிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்னடா இப்படி பேசுறீங்க அந்த முத்து மீனாவை எனக்கு பிடிக்காதான் ஆனாலும் அவங்க கொஞ்சம் நல்லவங்களா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மனோஜ் பார்த்தீங்கன்னா அட நிறுத்துறவங்க நீ உனக்கு என்ன தெரியும் அந்த கிறிஸ்பனோட அம்மாவை பத்தி அந்த சின்ன பையனை விட்டுட்டு ஓடி இருக்கா அவளெல்லாம் என்ன சொல்றது அவெல்லாம் என்னதான் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ரோகிணி பார்த்தீங்கன்னா அவங்களே அறியாம பயங்கர கோவத்துல போது நிறுத்து மனோஜ் நீ பாத்தியா அந்த பொண்ணு அந்த பையனை விட்டுட்டு ஒரே அடியா போனதா வாய்க்கு வந்தபடி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மனோஜ் நீ ஏமா அதுக்கு இவ்வளவு கோவப்படுற அப்படின்னு பாக்குறாங்க. அதுக்கு ரோகிணி பின்ன நான் தானடா அந்த பொண்ணே அப்படிங்கிற மாதிரியும் பாக்குறாங்க.